சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியில் கடந்த வாரம் பொறியாளரான தினேஷ்குமார் தவறி விழுந்து மரணமடைந்தார். சம்பவ இடத்தை தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் ஆய்வு செய்தார். அவருடன் வருவாய், ஊராட்சி, காவல்துறையினர் உடன் இருந்தனர். தமிழக மழக்குழி மரணங்களில் முதலிடம் வகிக்க போதிய விழிப்புணர்வு இல்லாததை காரணம் என்று கூறினார். மாநில அரசு இதற்காக தனி ஒரு ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனா இது உயிரிழப்புல தமிழ்நாடு ஏன் முதலிடமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க போதிய விழிப்புணர்வு இங்க இல்ல. இங்க அது தூய்மை பணியாளருக்கும் இல்ல, அரசாங்கம் தர வேண்டிய விழிப்புணர்வும் இங்க தரதில்லை. அவங்களுடைய சூழ்நிலையை மாற்றி வேறொரு தொழில் அவங்களை ஈடுபடுத்தணும். அதற்கான சரியான இங்க திட்டமிடல் இங்க தமிழ்நாட்டுல இல்ல. இவங்க ஸ்டேட் கமிட்டி எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க 11 ஸ்டேட்ல ஸ்டேட் கமிஷன் இருக்கு. நாங்க நேஷனல் கமிஷனு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியுது. இதே ஸ்டேட் கமிஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க 3 மாசம் ஒரு தடவை போய் ஆய்வு செஞ்சு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க பரிந்துரை செய்யலாம். இந்த இறப்பு விகிதம் குறையும். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரமா சால்வ் பண்றதுக்கு அது ஒரு வழிவகுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.